பொங்கலை முன்னிட்டு வெளியூர் செல்பவர்களுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு சிறப்பு பேருந்து இயக்கம் இன்று விறுவிறுப்பு அடைந்துள்ளது. பேருந்துகள் இயக்கம் குறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். ராமச்சந்திரன், இன்று எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது, அது குறித்த தகவலை சொல்லுங்க. ராமச்சந்திரன், இன்று எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு, அது பற்றி தகவல் சொல்லுங்க. பொங்கல் பண்டிகையை தங்களது சொந்த கிராமத்தில் கொண்டாடுவதற்காக குடும்பமாக சென்னை கோயம்பேட்டிலிருந்து மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, நெல்லை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசின் சார்பாக பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர் செல்லக்கூடிய மக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மொத்தம் 12,624 சிறப்பு பேருந்துகள் தமிழக அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு பேருந்தானது கடந்த 9ஆம் தேதி முதல் சென்னை கோயம்பேட்டிலிருந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு இயக்கப்படுகிறது. இன்றும் நாளையும் இரு தினங்களே உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு கூடுதலாக அரசு சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கப்படுகிறது. இன்றைய நிலவரத்தை, அதாவது 13ஆம் தேதியை பொறுத்தவரை மொத்தம் 1345 சிறப்பு பேருந்துகள் இன்று கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுகிறது. அதேபோல நாளையும் 1447 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அந்த சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்காக மொத்தம் 8 கோட்டங்களிலிருந்து அதிகாரிகள் குழுவும் சென்னை கோயம்பேட்டில் உள்ள புறநகர் பேருந்தில் வருகை தந்துள்ளனர். இவர்கள் பேருந்துகளை வருவது மற்றும் இங்கிருந்து பொதுமக்களை ஏற்றி சென்னை கோயம்பேட்டிலிருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய பணிகளை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோயம்பேட்டிற்கு வரக்கூடிய அரசு சிறப்பு பேருந்துகள் நிறுத்தும் இடம் மற்றும் நடைமேடை மற்றும் உள்ளே பேருந்துக்குள் வரக்கூடிய பயணிகள் ஆகியவற்றின் பாதுகாப்பிற்காகவும் போக்குவரத்து வசதிக்காகவும் திருட்டு சம்பவங்கள் போன்றவற்றை தடுப்பதற்காகவும் 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது சென்னையிலிருந்து நூற்றுக்கணக்கான பேர்கள் தங்களது குடும்பத்துடன், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என குடும்பத்துடன் அரசு சிறப்பு பேருந்துகளில் செல்லக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. நித்யா. ராமச்சந்திரன், ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்காணிக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது, அதை பற்றி தகவலை சொல்லுங்க ராமச்சந்திரன். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளிடம் கூடுதல் கட்டணமாக வசூலிக்கப்படுவது தொடர்ந்து புகார் எழுந்த வண்ணம் உள்ளது. அதே போல இந்த ஆண்டும் புகார் எழுந்துள்ளது. இவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகத்தின் போக்குவரத்து துறை சார்பாக 17 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குழுக்களில் மொத்தம் 61 அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளார்கள். இந்த அதிகாரிகள் இன்று முதல் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட உள்ளனர். இன்று பிற்பகல் முதல் அவர்கள் பணி துவங்க உள்ளது. சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை 5 இடங்களில் இந்த சிறப்பு குழுவானது செயல்பட உள்ளது. சென்னை கோயம்பேடு தனியார் ஆம்னி பேருந்து செயல்படக்கூடிய இடம் மற்றும் எக்மோர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள், அது மட்டுமல்லாமல் பெருங்குளத்தூர் மற்றும் ஓஎம்ஆர் உள்ளிட்ட 5 இடங்களில் போக்குவரத்து துறையின் சார்பாக அதிகாரிகள் குழு செயல்பட உள்ளது. இதில் பேருந்து பயணிகளிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது பேருந்தை பறிமுதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள், உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவானது இன்று பிற்பகல் துவங்கி இந்த பொங்கல் பண்டிகை வரை செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இது குறித்து பேருந்து பயணிகளிடம் நாம் கேட்டபொழுது பெரும்பாலான பேருந்து பயணிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவே, தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவே புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை சென்னையிலிருந்து பிற மாவட்டங்கள் செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் சுமார் 3000 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே முன்பதிவு செய்த பயணிகள் அதே கட்டணத்தை வசூலிக்கின்றனர். ஆனால் தற்பொழுது அவசரமாக கடைசியாக செல்லக்கூடிய பேருந்து பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் வந்துள்ளது. இது தொடர்பாக பேருந்து பயணிகளிடம் கேட்டபொழுது சென்னையிலிருந்து நெல்லைக்கு வழக்கமாக 900 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இந்த கூட்ட நெரிசல் மற்றும் பண்டிகை காலத்தை பயன்படுத்தி 1600 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாகர்கோவிலுக்கு வழக்கமாக 800 ரூபாயும் தற்பொழுது 1600 ரூபாய் வசூலிக்கப்படுகின்றது. மதுரை மாநகரத்திற்கு 600 ரூபாய் வழக்கமாக தற்பொழுது 1300 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை 550 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் வழக்கமாக தற்பொழுது 1100 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக
பேருந்து பயணிகள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. ஆகையால் உடனடியாக போக்குவரத்து அதிகாரிகள் இந்த பகுதியில் முகாமிட்டு இந்த கடைசி நேர அவசரத்தை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடிய பேருந்துகளை பறிமுதல் செய்ய வேண்டும், சரியான விலையில் பேருந்து கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பேருந்து பயணிகள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. நித்யா.